ஹாய், இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிம்பிளான எனக்கு தெரிஞ்ச ஹோம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் பண்ணலான் இருக்கேன். அதுவும் வந்து குக்கர்லேயே பண்ணிடலான்னு. நான் குக்கரில் தான் பண்ணுவேன், பட் ஆனால் அதுக்கு விசில்லாம் போட மாட்டேன். அதுலேயும் தம் பண்ணி தான் பண்ணுவேன். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். ஒன்று நான் என்ன பண்ணுறேன், ஓவர் குக் ஆகிடுது, இல்லாட்டி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் லைட்டாக. ஸோ அதனால் நான் இனிஷியல் டேஸ்லேருந்தே வந்து தம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். பயங்கர பர்ஃபெக்டாக வரும். அடியும் பிடிக்காது, அடியில் ஸ்டிக்கும் ஆகாது. நான் இதிலே ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு இதுவே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. பிரியாணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் 2 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், அது எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி நல்லா புரிஞ்சு வந்துட்ட பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி நல்லா போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய புதினா, கை நிறைய கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டேன். ஒன்ஸ் எல்லாம் நல்லா சாட்டே ஆகி வரும்போது சிக்கனையும் கூட ஆட் பண்ணி தான் சாட்டே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேர்டு நல்லா சேர்த்து சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒன்ஸ் வந்து சிக்கனில் வர தண்ணி எல்லாம் வெளியில் வந்துட்டு நல்லா வந்து சிக்கன் வந்து ஒரு 50% குக் ஆகிட்ட பிறகு நான் வந்து இன்றைக்கி 1 கப் ரைஸ் ஊற்றிருக்கேன். அதனால் 2 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டையும் செக் பண்ணி சால்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதையும் ஆட் பண்ணி தம் போட்டுட்டேன். பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.